Now I am going to teach about economics. Economics means பொருளாதாரம். Production. Production means process of producing. Introduction. There are two main activities in an economy: production and consumption. அதாவது production means உற்பத்தி, கன்சப்ஷன் அப்படின்னா நுகர்வோர், அதை வாங்குறவங்க, உற்பத்தி செய்கிறவங்ககிட்டருந்து வாங்குறவங்க தான் கன்சப்ஷன். அதாவது பொருளாதாரத்தின் உற்பத்தியையும் நுகரும் இன்றியமையாத செயல்கள், அதுபோன்ற பொருளாதாரத்தின் உற்பத்தியாளர் நுகர்வோர் ரெண்டு பேருமே இன்றியமையாதவர்கள். நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் ப்ராடக்ஷன், அது உற்பத்தி பொருளின் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. அதாவது பையர், நுகர்வோர்னா பையர், வாங்குறவங்க பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் உற்பத்தி, அதாவது ப்ராடக்ஷன். வாட் இஸ் ப்ராடக்ஷன்? ப்ராடக்ஷன் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா அதை நம்ம யூஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது. நெக்ஸ்ட், டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. Form utility. If the physical form of a commodity is changed, its utility may increase. For example, cotton increase if it is converted into cloths. Place. Next, அதாவது if the cotton increase if it is converted into cloths. துணிகள், அதாவது ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு தான் மிகுதியாகிறது, அதிகமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டனை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? ட்ரெஸ்ஸு தயாரிக்கலாம். அதன் தேவையும் நமக்கு என்ன செய்யுது? பயன்பாடும் அதிகமாகிறது. நெக்ஸ்ட், பிளேஸ் யூட்டிலிட்டி. If a commodity is transported from one place to another, its utility may increase. For example, if rice transported to தமிழ்நாடு டு கேரளா, தமிழ்நாடுலேருந்து கேரளா வரைக்கும் கொண்டு போகும்போது இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர், அதிகப்படுகிறது, தேவையும் அதிகப்படுகிறது. அது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடும் மிகுதியாகிறது. விளைபொருள் அரிசி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கும் கொண்டு செல்லப்படும் போது. நெக்ஸ்ட்டு, time utility. If the commodity is stored for future usage, its utility man increase. For example, agriculture commodities like paddy, wheat, etc. stored for the regular uses of consumer throughout the year. ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமிப்பு கிடந்து வைக்கும்போது அதன் பயன்பாடும் அதிகமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நுகர்வோர் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்களாக நெல், கோதுமை, அதாவது பேடி, வீட் போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகிறது. இந்தியன் எக்கனாமி இஸ் எ மிக்ஸ்டு. Indian economy is a mixed economy. Private and public sector are existing together. பொருளாதாரத்தின் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ஷன். உற்பத்தியின் வகைகள். பிரைமரி ப்ராடக்ஷன், செகண்டரி ப்ராடக்ஷன், டெரிட்டரி சர்வீஸ் ப்ராடக்ஷன். அது 3 நிலை இருக்கிறது. First, primary production. Primary production is carried out by extractive industries like agricultural, factory, fishing, mining and oil extraction. அதாவது இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையை முதன்மை நிலை என்கிறோம்.
தென் செகண்டரி ப்ராடக்ஷன், ரெண்டாம் நிலை உற்பத்தி. திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ராடக்ஷன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, burning out semi-finished and finished goods from raw materials and intermediate goods flour into bread or iron, ore into finished steel. அதாவது முதன்மை உற்பத்தி பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களாக, அதாவது நியூ ப்ராடக்ட் திங்ஸ் உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம். Then third, territory production, மூன்றாம் நிலை உற்பத்தி. Industries in the territory sector produce all those services which enable the finished goods to be put in primary product and secondary product ரெண்டையும் பரிமாற்றம் செய்வதும் மூன்றாம் நிலையில் உள்ள ப்ராடக்ட் சேவைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை சேவை துறை உற்பத்தி எனவும் கூறுவர். தென் ஃபேக்டர் ஆஃப் ப்ராடக்ஷன், உற்பத்தி காரணிகள். பிரைமரி ஃபேக்டர்ஸ் அண்ட் derived product factors. Human activity can be broken down into two components, production and consumption. அதாவது மனிதனுடைய செயல்பாடுகள் பொருளை உற்பத்தி செய்தல், நுகர்தல் எனும் ரெண்டு கூறுகளில் உள்ளடங்கி உள்ளது. நெக்ஸ்ட்டு லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன். Land as a factor of production refers to all those natural resources which are provided free to man. If includes within itself several things. மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக மனிதன் முயற்சி செய்கிறான். ஓகே, ஆனால் நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை. தேங்க்யூ.